according to NIV, NIV-ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது apart என்றால், from me, என்னை you can அல்லாமல் do nothing. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. This word is strongly blissful. Actually, it is blessed word, but at the same time, this word is warning us. இந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான், ஆனாலும் இது நம்ம எச்சரிக்கிற ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. Warning means it is not the word that can lead you for wrong judgment. எச்சரிப்பு என்று சொன்னால் உங்களை ஒரு தவறான உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதல்ல. This word leads you to right path. உங்களை சரியான பாதையில நடத்துகிறது தான் இந்த right வார்த்தை. judgment. அது சரியான நியாய தீர்ப்புக்குள்ள நடத்துறது. Whenever we think about judgment, நம்ம எப்பெல்லாம் ஒரு நீதியை குறிச்சு நியாயத்தை குறிச்சு யோசிக்கிறோமோ, we are thinking badly in our mind. அது எப்பொழுதுமே நம்ம ஒரு தவறானதா நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். Oh, judgment. ஐயோ தீர்ப்பு, நியாய Judgment is தீர்ப்பு. very bad, very dangerous thing. தீர்ப்பு வந்து ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு நம்ம It will நினைக்கிறோம். hurt our life, it will punish our life. அது நம்ம வாழ்க்கையை தண்டிக்க கூடியது அதை நம்ம நினைக்கிறோம். It will hurt us. அது நம்மள That we think in our mind. அது நம்மள ஹர்ட் பண்ணும்னு நினைக்கிறோம். அந்த வார்த்தை Actually, it is not true. அது உண்மை அல்ல. According to Bible view or God's view, வேதாகமத்தின் மூலமா அல்லது கடவுள் வார்த்தையின்படி பார்த்தால் as we are thinking is not the truth. நம்ம நினைக்கிறது அது சரியல்ல. Here, it is like warning, but it is the word that can lead you to right path. I mean, to right judgment. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரு எச்சரிப்பின் வார்த்தை தான், ஆனா அது நம்மள சரியான What is the நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிற வார்த்தை.